ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம சட்டுன்னு ஒரு குக்கரில் ஒரு பொங்கல் வெண்பொங்கல் ரெசிப்பியும் அதுக்கு சூப்பரான தேங்காய் சட்னி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு டம்ளருக்கு அளவு சொல்கிறேன். ஒரு டம்ளருக்கு 3/4 டம்ளர் அரிசி 1/4 டம்ளர் பருப்பு போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு 2 மடங்கு 2லேருந்து 3 மடங்கு தண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் பொங்கல். அதனால் கொஞ்சம் அளவு தண்ணி அரிசி ஒரு அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுக்கும். இந்த மாதிரி தண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நான் குக்கரை மூடி நம்ம 4 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இதுக்கு வந்து தேங்காய், பூண்டு, பச்சை மிளகா, பொட்டுக்கடலை போட்டு நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிக்க போகிறோம். அவ்வளோதாங்க. அது குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே தேங்காய் கீறிட்டு நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட வேண்டியதாங்க. நம்ம கடுகுந்த பருப்பு போட்டு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து கொட்டிட்டேங்க. பொங்கலுக்கு கடுகுந்த பருப்பு, ஜீரகம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டியாச்சுங்க. கடைசியில் நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு இருக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நெய் ஊற்றணும். நெய் ஊற்றினாதான் பொங்கல் நல்லாயிருக்கும். சட்னிக்கு கடலை பருப்பு, வரமிளகா மட்டும் போட்டு தாளிச்சு கொட்டியாச்சு. அவ்வளோதான். சட்னி ரொம்ப கொஞ்சம் தண்ணி கூடுதலாக ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் தண்ணியை குறைச்சிக்கணும் சட்னியில். அவ்வளோதாங்க. சூப்பரான வெண்பொங்கல் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.